நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் ரத சப்தமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்னைக்கு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு காலையில் 11:35 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போறார். இன்னைக்கு தான் ரத சப்தமி. மேஷராசி என்பர்களே, இந்த ரத சப்தமியில தான் சொர்க்கத்திற்கு போவதற்காக பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். இன்னைக்கு என்ன பண்ணணும்? எருக்கம் இலைகளை எடுத்து தலையில் வச்சுட்டு குளிக்கணும். தலையில், கைக்கு மேலே, கால்களுக்கு மேலே, தோள்களுக்கு மேலே எருக்கம் இலைகளை வைத்துக்கொண்டு குளிப்பது ஒரு மரபு. சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்கு. நல்ல ட்ரை பண்ணணும், நல்ல ஜாப் கிடைக்கும், அதிகார பதவிகள் கிடைக்கும். சில பேர் அதிகார மமதையில் இருப்பார்கள். அதிகாரம் வந்துருச்சுன்னா கண்ணம் மறைக்கும். அரசாங்க வேலை எனக்கு அப்படின்னு இருப்பாங்க. பணியுமாம் என்றும் பெருமையினார் வள்ளுவர். நீ எவ்வளவு பெரிய பதவியில் வேணாரு, ஆனால் பணிவாறு வாழ்க்கையை ஜெயிக்கும்னார். அதை புரிஞ்சுட்டா இன்னைக்கு வெற்றி. ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதிரி நாட்களில் சந்திர பகவான் என்ன பண்றார்? நம்ம ராசிக்கு லாபத்தில் இருக்கார் பாருங்க. அதனால பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ப்ரமோஷன் பற்றின செய்தி வரும். இப்படி ப்ரமோஷன் கிடைக்கப்படுறதான் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கு அப்படின்னு யாராவது நண்பர்கள் மூலம் கூட செய்தி வரும். சனி பகவானுக்கு 11ல் இப்போ சூரியன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் இருக்கிறதுல, செவ்வாய் இருக்கிறதுல விசேஷம். சனிக்கு 11ல் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர்வார்கள்னு அர்த்தம். இன்றைக்கி பெரிய வெற்றிகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடியலான கிழமையாக உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகிறது. பாக்கியத்தில் சூரிய பகவான் இருக்கார். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தை பற்றின சிந்தனையே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான், வீட்டில் இருக்கிற நாள் தான். இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து சில பேர் வேலைகளை செய்துன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை பழு இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை முன்னேற்றம் என்ற எண்ணம் இருக்கும். ராசியில் குரு பகவான். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ தன்னுடைய மகன், மகள் இவர்களை பற்றி சிந்தனையே இருக்கும். அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தணும், நல்லா படிக்க வைக்கணும். குடும்பத்துக்கு அதுக்கான ஃபினான்ஸ் தேவை, என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சியில் தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இப்போ நிறைய பேர் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, புதுசாக தொழில் பண்ணலாமா, இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணலாமாலாம் நீங்கள் யோசிப்பீங்க. நன்மைகள் நடக்கும். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். புதன் பகவான் இப்போ அட்டமத்தில் இருக்கார். இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். மாமனார் உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும்? தன்னுடைய படிப்பு உண்டு, தான் உண்டுன்னு இருக்கணும். படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். படிப்பில் நன்னா வரணும்னா சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணணும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அது சொல்லிகிட்டே இருக்கும். படிப்பு நல்லா வரும், வியாபாரமும் நல்லா வரும். சிம்மராசி என்பர்களே, இன்னும் சந்திராஷ்டமத்தில் தான் இருக்கார் சந்திர பகவான். அப்போ நம்ம தேமேன்னு இருக்கணும். இன்னைக்கு அது என்ன தேமேன்னு இருக்கிறது? தெய்வமேன்னு இருக்கணும். அதுதான் தேமேன்னு இருக்கிறது. பயணங்களை அவாய்ட் பண்ணணும். இப்போ தான் காரை எடுத்துட்டு ராத்திரி நேரம், இருட்டு நேரத்தில் வெளியூர் போகணும்னு தோணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ராவல் பண்ணக்கூடாது. உங்கள் உடல் நலம், குடும்பத்தார் உடல் நலத்தை பார்த்துக்கணும். யாரையும் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. டெய்லி கோவப்படுற ஒரு கணவனாக இருந்தாலும் இன்றைக்கி மனைவிட்டு அடங்கி போகணும். இப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி என்றைக்கும் கோவப்படுற மாதிரி தானே, என்ன காஃபி பண்ணியிருக்க, நீ என்ன டிஃபன் பண்ணியிருக்க அப்படின்னு ஒய்ஃப்ட்ட கேட்டால் கோபம் வந்துடும். இன்றைக்கி அவள் விஸ்வாமித்திரராக மாறிடுவா. அப்புறம் குடும்பத்தை நீங்கள் சமாளிக்க முடியாது. இன்றைக்கி பொறுமையாக போனேன்னா வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்களே,
எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வம் முருகனை மறந்திடலனே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. முருகனை வழிபட வேண்டிய ஒரு நாள். 5ஆம் இடத்துல செவ்வாய். தெய்வங்களில் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா குல தெய்வம் உயர்ந்தது. நம்முடைய ஜீன் வழியா வரக்கூடிய தெய்வம் அது. நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா, நம்ம பூட்டை, நம்ம அப்பா எல்லாரும் வழிபட்ட தெய்வம். ஊருக்கெல்லாம் அது பலன் இருக்கிறதோ இல்லையோ, நாம போய் நின்னா பலன் தரும். அதுதான் குல தெய்வம். நமக்குன்னு உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபடுவது நன்மையை தரும். அதை போல பொதுவாகவே இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். மனைவி அல்லது கணவனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. துலாம் ராசி என்பர்களே, ஒரு புதிய ஜாப்புக்கு அப்ளிகேஷன் போடலாமான்னு இன்னைக்கு தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். உடம்புல மறைந்திருக்கக்கூடிய வியாதிகள் வெளிப்பட்டு குணமாகக்கூடிய நல்ல நாள். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நல்ல கூடி வரும். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களால் சிலர் தடம் மாறி போகலாம். நட்பு விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும். விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல நாள், அருமையான நாள். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நெஞ்சகம் தொடர்பான பிரச்சனைகள், சிலருக்கு மூச்சு பிரச்சனை, சுவாச கோளாறு, இதய பிரச்சனை, அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். தன்னை அழகாக காட்டிக்கொள்வதிலே அவுட்ஃபிட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீர்கள் இன்னைக்கு. தனுசு ராசி என்பர்களே, பிஸ்னஸ் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்குரிய ஷரத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பயணங்கள் நல்ல அமையும். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துன்னு இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். மகர ராசி என்பர்களே, எல்லாம் சரிதான், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் வேலை இப்படி இருக்கு? எல்லாம் சரிதான், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் வேலை இப்படி இருக்கு? நம்ம கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல வேலை, ஏன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இப்படி ஒர்க் ப்ரெஷர் இல்லை. ஆனால் நம்மளை மட்டும் தேடி தேடி வேலையை கொடுக்குறாருப்பா இந்த மேனேஜர் அப்படின்னு தோணும். லீவு நாளில் கூட வீட்டில் உட்காந்து மாங்குன வேலையை செய்வீங்க. கட்டின மனைவிட்டு திட்டு வாங்குவீங்க. இன்றைக்காவது குடும்பத்தை பாருங்களேன். ஆஃபீஸில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது, வீட்டில் வந்தால் ஃபைலெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்குறது, எல்லாம் தலைகீழாக பண்ணுங்க அப்படின்னு உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நாள் கல்வியில் நல்ல வளர்ச்சி, வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். கும்பராசி என்பர்களே, கேடில் விழிச்செல்வும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவையினர் வள்ளுவர். இந்த நாள் உங்களுக்கு கல்வியில் உயர்வு, வியாபாரத்தில் உயர்வு, எல்லாம் தித்திப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல வருமானமும் வருது. அதே நேரத்தில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு. கும்பராசிக்காரா சுற்றி போட்டுக்கணும். உங்களுடைய உடம்பு வரியும் கஷ்டமும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளி உலகத்தில் அவளுக்கு என்ன அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். மீனராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நாள். இந்த நாளில் வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். சைட் விசிட் போயிட்டு வருவீங்க. புதுசாக ஒரு ஃப்ளாட் போடுறாள், போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு தோணும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க. வியாபாரத்தில் வியாபார ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?